Hi everyone, இன்னைக்கு வந்து ஷாஹி பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது காஞ்சதும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். அது பொரிஞ்சதும் ஒரு பிரியாணி இலை, 2 கல்பாசி, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா வெடித்து வாசம் வந்ததுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன். அதை சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது நான் 20 முந்திரி பருப்பையும் 2 பச்சை மிளகாயும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா சேர்த்து அதை நல்லா திக்காகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். முந்திரி பருப்பு பேஸ்ட் வந்து திக்கானதுக்கப்புறமா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போய் திக்காகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காரப்பொடி சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா திக்காக ஆரம்பிக்கும் போது நான் 2 தக்காளியை வந்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து தக்காளியோட பச்சை வாசனை போய் திக்காகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது 1/4 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். க்ரீம் சேர்த்து கலந்தப்புறமா நான் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிரையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தயிரோட பச்சை வாசனை போய் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறமா தயிரோட பச்சை வாசனை போய் இந்த கிரேவி பேஸ் வந்து திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நான் 100 கிராம் அளவுக்கு பன்னீர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு இந்த கிரேவி வந்து நல்லா திக்காகிற வரைக்கும் வந்து இதை குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் பன்னீரில் வந்துட்டு இந்த கிரேவியோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும். மசாலா வந்து நல்லா திக்கானதுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கிண்டிட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க வைக்கிறேன். ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கேர்ஃபுல்லாக கிண்டுங்க, வந்து நல்லா மேலே தெரிக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப திக்காக அண்ட் க்ரீமியான ஷாஹி பன்னீர் ரெசிபி ரெடி. ரொம்பவே ஈஸியான ஒரு பன்னீர் ரெசிபி. நம்ம பன்னீர் வச்சு எப்போவுமே ட்ரை பண்ணுற ரெசிபியை விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். இது சப்பாத்தி பூரிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.